ஐயா வணக்கம். வணக்கம். நடந்து முடிஞ்ச தமிழக சட்டமன்ற தேர்தலில் பல கட்சிகள் கூட்டணி வச்சு தனிச்சு ஒரு சில கட்சிகள்லாம் இன்றைக்கி எம்எல்ஏக்கெல்லாம் பதவி பிரமாணம்லாம் பண்ணிருக்காங்க. ஆனால் இவங்க தன்னிச்சையாக கட்சி விட்டு கட்சி தாவுறாங்க. அவங்க கட்சி தலைமையை மதிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு அவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய தேர்தலே ஒரு கேலி குத்தான தேர்தலாக மாற்றிட்டாங்க. எப்போ இவிஎம் சிஸ்டம் கொண்டு வந்தாங்களோ அப்பயே இந்திய தேர்தலே ஒரு கேலி குத்தா, மக்களை ஒரு கூத்தாடிகள் மாதிரி ஒரு ஒரு கேலி பொருளாக பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டோடைய குடிமகனாகவோ மதிக்கத்தக்க ஒரு குடியுரிமை பெற்ற மக்களாகவோ இந்த இந்திய அரசு பார்க்க தவறிட்டாங்கன்றது முதல் குற்றம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை, இந்தியா முழுக்க இது மாதிரி கட்சி தாவல்ன்றது சர்வசாதாரணம் நடக்குது, குதிரை பேரம் நடக்குது. இதே ஆளுங்கட்சி பிஜேபி தான் இதை ரொம்ப தெளிவாக அரங்கேற்றி இன்றைக்கி இந்தியா முழுக்க தன்னுடைய அதிகார பலத்தை பரப்பி இந்தியா முழுக்க பரப்பி இருக்குது. அப்போ இன்னைக்கு இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மக்கள் ஒவ்வொரு நம்ம முன்னாடி காணொலியில் இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதாவது மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கட்சி தலைமையோ, அதாவது ஒரு கூட்டணி தலைமையோ இல்லை தனித்து நிற்கிறது கட்சியோ, அவங்களுடைய கொள்கை கோட்பாடு, யார் தலைவர், யார் அவங்களுடைய வேட்பாளர், யார் அவங்க என்ன மக்களுக்கு பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை முடிவு பண்ணி தான் வாக்களிக்கிறாங்க. அப்போ அந்த வாக்களிக்கிறத அப்போ அவங்க எலெக்ஷனில் நிற்கும் போது எதில் இருக்காங்களோ அதுக்கு தான் அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்களே தவிர, நான் வாக்களித்து நீ வெற்றி பெற்ற பிறகு இஷ்டமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு சொல்லி மக்கள் வாக்கு கிடையாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இங்கே கூட்டணியாக நின்னது 4 கட்சி மொத்தமாக போட்டி போட்டாங்க. அதாவது ஒரு தலைமை ஏற்று போட்டி போட்டது 4 கட்சி. ஒன்று திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் தனித்து போட்டி, அது மாதிரி தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி, மற்றவங்க எல்லாம் சுயேட்சை வேட்பாளர்கள், அவங்கள விட்டுடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 4 தலைமையில தான் போட்டி நடக்குது. அப்போ மக்கள் வாக்களிச்சது இந்த 4 தலைமைக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் அவருக்கு ஆதரவு தர்றேன், நீ எனக்கு இவ்வளவுக்கு ஆதரவு தர்ற இப்படின்னு சொல்லி உங்க இஷ்டமா மாறுறது எப்படி அது ஜனநாயகமாகும்? இதை எப்படி சட்டம்னு சொல்றீங்க? இதை அப்ப வாக்களிக்கிறதோட மக்களோட கடமை முடிஞ்சு போச்சு, ஓடி போடா, இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி மக்களை கேவலப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அது இல்ல, அவங்க வாக்கு போடல, வாக்கு விலை கொடுத்தானே வாங்கியிருக்காங்க. அது எப்படி மக்கள் அதுக்கு இது பண்ண? எதுவாவே இருக்கட்டுங்க, வாக்கு விழுந்த பிறகுதான் ஒருத்தன் வர்றான். அது விலை கொடுத்து வாங்கி போட்டானோ விலை கொடுக்காம வாங்கி போட்டானோ, வாக்குன்னு ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல. அப்ப வாக்குன்னு ஒண்ணு நீ ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கல, தேர்தல்னு ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு இதுக்காக தான் செய்யற. அப்ப செஞ்சு வாங்கின வாக்கு போட்டதோட உன் வேலை முடிஞ்சு போச்சு, மக்களோட வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல மக்களாவது மயிராகுதுன்ற மாதிரி மக்களை அவ்வளோ கேவலமா படுத்துற மாதிரி தான் தெரியுது. இது அவன் நினைச்ச மாதிரி நான் அங்க போறேன்றான், நான் இங்க போறேன்றான், நான் இவனுக்கு வாக்கு ஆதரவு தர போறேன்றான். அதாவது ஒவ்வொருத்தனோட தனிப்பட்ட சுய லாபத்துக்காக இவனுங்க தேர்தலில் நிக்கிற அத்தனை பேருமே சுய லாபத்துக்கு தான் நிக்கிறான்றது வேறு கருத்து. ஆனா ஒரு சட்டப்பிரகாரம் அமைக்கப்பட்ட ஒரு முறையில அவன் தன்னோட சுய லாபத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அதை எனக்கு ஏத்த மாதிரி நான் வளைச்சிக்குவேன், அதுக்கு இந்த சட்டம் பண்ணாடைங்க கூட துணை போகும்னு சொல்றப்பதான் நமக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது, வேதனையா இருக்குது. அப்ப இந்த மக்களுக்கு கொஞ்சமாவது புரியணும். இதைத்தான் நம்ம தலைப்பாட அடிச்சுக்கிறோம். வாக்குன்றது சாதாரண இல்லை, அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அதை பார்த்து செய்யுங்க, படிச்சு செய்யுங்க, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு வாக்களிக்கிறோம், என்ன இந்த வாக்கு எப்படி போய் சேருன்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம தலைப்பாட அடிச்சுக்கிட்டது அதுதான். இன்னைக்கு எவனுக்கோ போடுற வாக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாரி போட்டுட்டு இன்னைக்கு அவன் வாரி அந்த வாக்குக்கு மரியாதை இல்லாம குப்பை தொட்டி மாதிரி ஆயிப்போச்சு. இத பாருங்க, அதிமுக இன்னைக்கு எடப்பாடி தலைமை 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்ப 47 எம்எல்ஏல இன்னைக்கு 30 பேருக்கு மேல தாவேகாக்கு போய் ஆதரவு தர போறேன்னு தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அப்ப இது தைரியம் எங்கிருந்து வருது? நீ எப்படி நீ ஒரு உனக்கு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அங்க CV சண்முகத்துக்கோ SP வேலுமணிக்கோ ஓட்டு போடல.
நீ நின்னு பாரு. உனக்கு தைரியம், தில்லு, திராணி இருந்துச்சுன்னா வா, ஏடிஎம்கே ரெட்டை லட்சணத்தை விட்டுட்டு தனியா வந்து நின்னு காட்டு பார்ப்போம். ஓட்டு வாங்க, வெற்றி பெறு. அதுக்கப்புறம் நீ எவன் கூடயாவது போய் கூட்டு சேரு. யார் கேட்க போறா? ஏன்னா நீ சுயேட்சையை வெற்றி பெற்றுட்டா நீ யாரு கூட வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணு. நான் சுயேட்சையா தான் உன்னை ஆதரிச்சேன், மக்களோட ஆதரவு இருக்குது, நீ போன. எஸ்பி வேலுமணி, இந்த சிவி சண்முகம், இல்ல ஒரு ஆளாடா இவனுங்கெல்லாம். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் டயர் நக்கி வேலை செஞ்சுட்டு இருந்தவனுங்க, இன்னைக்கு எங்க இருக்கிறானே அம்மா இருக்கிற வரைக்கும் தெரியாதவனுங்க, இன்னைக்கு தடி எடுத்தவெல்லாம் தாண்ட வரேன்ற மாதிரி அவன் ஆளுக்கு ஆள் ஆடுறான். தலைமைன்னு ஒண்ணு இருக்குது. தலைமைன்னு சரி, நம்ம அவன் தலைமைக்கெல்லாம் இங்க வந்து நம்ம வக்காலத்து வாங்குறதுக்காக இது பேசல. ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்குது. அந்த அமைப்பு கீழே நீ வெற்றி பெற்றிருக்கிற. நீ அவன் சொல்றான் சிவி சண்முகன்ற ஒரு என்ன நல்லா வருது, மரியாதை எல்லாம் கொடுக்கணும்னு தோணவே இல்லை. சொல்றான், இன்னும் 5 வருஷம் நம்ம இந்த கிடைக்கக்கூடிய இந்த பதவியெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? எல்லாருமே சோர்ந்து போயிடுவாங்களாம். நீ வியாபாரம் பார்க்கறதுக்கு அரசியலுக்கு வந்த, நீ அதுக்கு தான் வந்தேன்னு தெரியும். ஆனா வெளிப்படையாவே நீ இவ்வளவு பேசுறியா? அப்ப இந்த மக்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது இல்ல? வெளிப்படையா அவன் சொல்றான், நான் 5 வருஷத்துல நான் ஏன் என்னுடைய வருமானத்தை விட்டுறணும், என் வியாபாரத்தை விட்டுறணும்ன்ற மாதிரி பேசுறான் அவன். எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை ஏன் விடணும், எனக்கு கிடைக்கிற பதவியை நான் விடணும், நான் வெறும் எதுக்கு எம்எல்ஏவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு ஆளை தான் இந்த மக்கள் ஓட்டு போட்டு, அதான் முட்டா பயலுக ஓட்டு இது. அவன் சிவி சண்முகத்துக்கு ஓட்டு போடல, இந்த ரெட்டலன்னு ஒரு சின்ன இது பாரு, கண்மூடித்தனமா ஓட்டு போட்டுக்கிறான். எப்படி விசிலுக்கு மடக்கி ஊதுனானுங்களோ அதேதான் இது. காலங்காலமா சின்னத்தை பார்த்து, எவனைய பார்த்து எதுக்கு போடுறோன்னே தெரியாம ஓட்ட போட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாடே தருதல நாடா போயிடுச்சு. இல்ல, இப்ப அதிமுக நடக்கிற மாதிரி திமுக நடந்திருக்கு. இப்ப திருமாவளவன் போய் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து திமுகன்ற ஒரு லேபிள வச்சுதான் இவங்க 2 பேரும் அதுல கூட்டணி வைக்கிறாங்க. அப்ப திமுகன்ற ஒரு முகத்துக்கு தான் வந்து 2 பேருக்குமே வாக்கு விழுந்திருக்கு. அப்ப அவங்களுமே அதே வேலை தான் செய்யறாங்க. இப்ப நம்ம அவங்கள கூட விமர்சனம் பண்ணலாம். எப்ப விமர்சனம் பண்ணலாம்னா, இப்ப அவங்க வந்து அன்கண்டிஷனல், அதாவது எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்திருக்கிறாங்க. எந்த நிபந்தனையும் கிடையாது. நான் இதை செய்யணும்னு நீயும் சொல்ல முடியாது, நீ நான் இப்படிதான் இருக்கணும்னு அவனும் சொல்ல முடியாது. இவனும் கேட்க முடியாது, அவங்களும் கேட்க முடியாது. தவறு தானே ஐயா. ஆதரவுன்றது வந்து அவங்க ஒரு நிலைப்பாடு என்னன்னா, ஒரு தேர்தல் நடந்துருச்சு, ஒரு பெரும்பான்மை இல்ல, ஒரு குறைஞ்ச சீட்டு, சரி மறுபடியும் ஒரு தேர்தலை திணிக்க வேணாம். என்னதான் இருந்தாலும் ஒரு பெரும்பான்மை 108 சீட்டு கூட ஒரு 5-10 சீட்டு சேர்ந்துச்சுன்னா அவன் ஆட்சி அமைக்கலான்ற ஒரு சூழ்நிலையில அந்த 10 சீட்டுக்காக மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்தலாமான தேவையில்லை. இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியிலே என்ன நம்ம சொல்றோம்னா, ஒரு எம்எல்ஏ ஒரு இடத்துல இறந்து போயிட்டாரு, வெற்றி பெற்ற எம்எல்ஏ இறந்து போயிட்டாரு. இப்ப அந்த இடத்துல போய் ஒரு பை எலெக்ஷனை நடத்துறாங்க. அப்படி நடத்த வேணான்றதா நாம் தமிழரோட கட்சியோட கோரிக்கையே. ஏன்னா 2 பேர் இருக்கிறாங்க. முதல்ல வந்தவனுக்கு எம்எல்ஏ, அப்ப அவர் இறந்துட்டாரு, அப்ப அடுத்து வந்தவன எம்எல்ஏ ஆக்குன்றதா நாம் தமிழருடைய இது கோரிக்கையாவே இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு 10 சீட்டுக்காக மறுபடியும் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் நடத்துறோம்னா அது தேவையில்லாத வேலை தான். அப்போ ஆல்ரெடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அவங்க ஒரு ஆதரவு, அந்த சட்டப்படி இத்தனை இருக்கணும்ன்ற ஒரு நம்பருக்காக இவங்க வெளியில இருந்து ஆதரவு தரது ஒரு ஜனநாயக முறையா பார்க்கலாம். அதுல எதுவும் மாற்று கருத்து இல்ல. ஆனா இது நான் ஆதரவு கொடுக்குறேன்ற பேர்ல நான் உள்ள போய் எல்லா சகல இதையும் அனுபவிப்பேன், அது நான் பதவி வாங்கிக்குவேன்னு சொன்னா அதுதான் சுயநலம், அது மக்கள் நலம் கிடையாது. இப்ப இந்த சிவி சண்முகமும் எஸ்பி பண்றது மக்கள் நலன் கிடையாது, சுயநலம். நன்றி.